உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். காலவரம்பை குறிப்பிட்டு ஜூலை 21ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீதான ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்றுதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே இந்த மனுக்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில் இந்த மனு இன்று மீண்டும் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சுரேந்தர் அமர்வு விசாரிக்க வந்தது. அப்போது இபிஎஸ் தரப்பின் வாதங்களை பார்க்கும்போது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதங்கள் நிறைவேற்ற பின்னரும் கூட தொடர்பான எந்த ஒரு உத்தரவும் தற்போது வரை பிறப்பிக்கவில்லை என்றும் தேர்தல் தற்போது நெருங்கி வரும் நிலையில் விரைவாக உத்தரவு பிறப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்தில் உத்தரவு வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் இது போன்ற வழக்குகளில் 3 மாதங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. தேர்தல் ஆணைய தரப்பில் 6 புகார் வந்துள்ளது. அதாவது அந்த தேர்தல் ஆணைய தரப்பில் வாதங்களை பார்க்கும்போது தற்போது வரைக்கும் தங்களுக்கு 6 புகார் வந்துள்ளது. அவற்றை ஒவ்வொன்றாக பரிசீலித்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். இந்த விவகாரத்தில் விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்று ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் தங்களுடைய அரசியல் சாசன கடமை செய்ய தவறாது என்பதுதான் அர்த்தமாகும் என்று கேள்வி எழுப்பினார்கள். அதே போல இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவதை போல் தெரிகிறது என்றும் குடியரசுத் தலைவருக்கு கூட உச்சநீதிமன்றம் கால வரம்பு நிர்ணயித்த நிலையில் தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவரை விட உயர்ந்ததா என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாசனத்தில் உயர்ந்த அதிகாரி சார்ந்த அதிகாரி என்று எதுவும் இல்லை என்றும் அரசியல் சாசனத்தில் அனைத்து அதிக சமமாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த 2 தரப்பு வாதனைக்கிற நீதிபதிகள் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என்பது தொடர்பான அந்த கால வரம்பை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.